ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எப்போவுமே உணவுப் பொருட்களில் சேர்த்துக்கிற சோயா, அதாவது மீல் மேக்கர், அதோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோயாவோட நன்மைகள் மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எடுத்துக்கிற சோயா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாரத்தில் எத்தனை முறை வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இறைச்சி உணவு சாப்பிடாதவர்களுக்கு நல்ல மாற்று உணவு இது. இறைச்சி உணவில் இருக்கிற அதே அளவு சத்து சோயாலையும் அடங்கியிருக்கு. இப்போது மார்க்கெட்டில் நமக்கு எந்தெந்த வகையில் சோயா கிடைக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். சோயாவிலிருந்து சோயா பால் எடுக்கிறாங்க, சோயா எண்ணெய் எடுக்கிறாங்க, சோயா மாவு தயாரிக்கிறாங்க, அதே போல் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற சோயா சாஸ் தயாரிக்கிறாங்க. இப்போது சோயா நமக்கு எந்தெந்த வகையில் நன்மை கொடுக்குதுன்னு பார்ப்போம். சோயா நம்ம உட்கொள்கிறதுனால அதில் ஃபைபர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுடைய மெட்டபாலிசம் அது பூஸ்ட் பண்ணுது, நம்மளை ஃபிட்டாக வச்சுக்க உதவுது, நம்மளுடைய இதயத்தை பாதுகாத்து இதய நோய் வராமல் தடுக்குது, செரிமான சக்தியை சீராக வைக்குது, நம்மளுடைய எலும்புகளை உறுதியாக்குது, சர்க்கரை நோய் அபாயத்தை குறைக்குது. சோயா உட்கொள்ளும்போது நம்மளோட மன அழுத்தத்தை அது கட்டுப்படுத்துது. தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு சோயா உட்கொண்டு வந்தாங்கன்னா நல்ல தூக்கம் வரும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. பொதுவாக மாதவிடாயின் நிறுத்தத்தின் போது, அதாவது மெனோபா ஸ்டேஜில் வருகிற எல்லா விளைவுகளையும் இது குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்க பெண்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா குழந்தை எந்த குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கும். பெண்களோட மார்பக வளர்ச்சிக்கு இது உதவும். ஆண்கள் இதை சாப்பிட்டா மலட்டுத்தன்மை ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லைன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இது ஆண்களும் சாப்பிட்லாம், பெண்களும் தாராளமாக சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவ்வளவு நன்மை தரக்கூடிய சோயாவை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். சோயா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் சோயா எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி அதை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுக்க போகிறோம். எப்போவுமே நம்ம சோயா உணவுகள் செய்யும் பொழுது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை சாஃப்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து சமைக்க பயன்படுத்தலாம். நம்ம ஊற வச்சு அதை பிழிஞ்சு எடுக்கும்போது நம்ம எந்த சமையல் செய்கிறோமோ அதோட ருசி சோயாவில் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஊறிடுச்சு. அதை நல்லா புழிஞ்சு தண்ணி எதுவும் இல்லாமல் இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. சோயாவை பொதுவாக வெஜிடபிள் பிரியாணியில் சேர்ப்போம். அதை தவிர இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோயா இந்த மாதிரி செய்யும்போது. இப்போது புழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் மீல் மேக்கரில் நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க, நல்லா ஊறட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கர் அதில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீல் மேக்கர் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதோட கலர்லாம் மாறி அப்படி ப்ரௌனிஷ் கலராக வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்ம முன்னாடி போட்டதுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். பார்க்கும்போதே நமக்கு தெரியும், அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதிலே உருளைக்கிழங்கு பாதி குக் ஆகிடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் மீல் மேக்கரோடையே சேர்த்து அதை போட்டுக்கிறேன்.
இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கும் இல்லாமல் சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போது அதே கடாயில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அதோட கலர் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி பிளெண்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கோங்க. இந்த நேரத்தில் 4 கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நம்ம இப்படி பிச்சு சேர்க்கும்போது நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் அது ரொம்ப வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி தட்டி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட புளிப்பு இந்த மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகி அது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு இப்போ நான் வேக வைக்கிறேன். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது இப்படியே வேகட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கலர் நல்லா வரும் மசாலாவுக்கு. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது இந்த மாதிரி எண்ணெயிலே நீங்கள் மசாலாவெல்லாம் கொஞ்சம் நேரம் வேக விட்டு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா மசாலாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். நம்ம எண்ணெயிலேயே மிளகாய் தூளை போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அந்த கலர் மசாலாவில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு. மசாலா எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மீல் மேக்கர் சோயா உணவை நம்ம வாரத்தில் எத்தனை முறை வேணாலும் எடுத்துக்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். முன்னாடிலாம் சொல்லிகிட்ருப்பாங்க அதில் நிறைய கெடுதல் இருக்குன்ட்டு. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை. அதில் எந்த கெடுதலும் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இந்த மாதிரி சோயா உணவை எடுத்துக்கோங்க. அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு சேரும். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவையும் உருளைக்கிழங்கையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சோயாலையும் உருளைக்கிழங்குலையும் இந்த மசாலாவோட காரம், உப்பு எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் சேர்க்கும்போது மசாலா ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கும் சோயாவும் நல்லா மசாலாவோட ஒன்று சேர வந்துடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 முந்திரி பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி கூட நீங்கள் சேர்த்து கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மசாலாவே போதும்னா நீங்கள் இந்த மாதிரியே இறக்கிக்கலாம். சோயா உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சப்பாத்தி, ரொட்டிக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.